வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னடா மாமா காலையில் இங்கே உட்காந்து வீடியோ போட்டிருக்கிறாருன்னு சொல்லி யாரும் கோச்சுக்கிறாதீங்க. அம்மா வீட்டில் தான் எப்பயும் போய் வீடியோ போடுவேன். ஆனால் எனக்கு இந்த வட்டம் புது வருஷம் ஓஹோன்னு இருக்குது. நேற்றே காலில் கத்தியை வச்சாச்சு. இனி வாழ்க்கையில் முதல் நாள் ஆஸ்பத்திரிக்கு போகிறவன் வருஷம் பூரா ஆஸ்பத்திரியும் கைமா தான் அலைய போகிறேன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலை, பார்க்கலாம். இப்போ தான் காலையில் போயிருந்தா டெஸ்ட்டு, அது என்னது சுகர் டெஸ்ட்டு எடுத்து ஒட்டியிருக்காங்க தெரியுதா. வெறும் வயிற்றில் போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இனி அடுத்து சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே 11:30 மணி போல் போகணுமா. அப்போ போய் ஒருக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக்கப் பண்ணணுமா. அது போக இந்த காலில் பார்த்துக்கங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நேற்று நைட்டே உங்கள் எல்லாத்தையும் காட்டிகிட்டே நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல வர்றேன். அதாவது கவனித்தா எல்லோரும் கவனிக்கிறாங்க, கழுவி ஊற்றுனா எல்லோரும் கழுவி ஊற்றுறாங்க. நான் எல்லோரும் சொல்கிறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். என் கூட இருக்கிற இந்த 2 பேரை தான் சொல்கிறேன். இவன் எங்கே இருந்தாங்கன்னு தெரில, எனக்குன்னு வாச்சிருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ, அதாவது நான் இந்த புண்ணு வேதனையில் காலில் கட்டி இருக்குன்னு சொல்லி சலமாக இருக்குன்னு சொல்லி அதை அமுக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். சுமி என்ன பண்ணால் வேணும்னே நாமிக்கி விடுறேன். நான் அதை கிளியர் பண்ணுறேன். இங்கே வாங்கன்னு சொல்லி என்னை உட்கார வச்சு அதை பிதுக்கும் போதே எனக்கு தெரியும் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி. பார்த்தா இன்றைக்கி காலையில் இப்போ சூர்யாவுக்கு கூட தெரியாது, அதை வீடியோவாக எடுத்து அவள் போஸ்ட் பண்ணியிருக்கான். சுய விளம்பரம் இப்படித்தான். இது எதுக்கு தெரியுமா? என்னையவும் சூர்யாவையும் பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி. ஓப்பனாக சொல்லவா, இப்போ நான் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கல. இவள் பார்த்தா என்ன சொல்லுவா, ஏண்டா நேற்று அவள் உட்காந்துக்கிட்டு உனக்கு காலை பிதுக்கிற மாதிரி நடிக்கிறா, நாடகம் போடுறா, அதை நம்பி அப்போ நீ அவகிட்டே போ, அவளே அவளை எப்படி நீ உன் காலை தொட விட்ட அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனை ஓட போகுது. என்ன தான் கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் இவ்வளவு நாள் அவள் என்னைய பார்க்கல. இப்போ மாத்திரம் ஒருத்தனை விட்டு பிரிஞ்சு, சரி நம்மளுக்கு ஒரு வீடு வேணும், நம்ம இருக்கிறக்கு ஒரு இடம் வேணும், எல்லா ஜாமான் அவன் வாங்கி போடணுங்கிறதுக்காக சுயநலத்துக்காக என் காலை அமுக்கிற மாதிரியும் அதை பிதுக்கிற மாதிரியும் அதில் அப்படியே ஐயரவப்படாமல் அவங்க வேலை பார்க்குற மாதிரியும் இதெல்லாம் நான் பார்க்குறேன் பாருங்கள் மக்களே. ஆனால் இதே சூர்யா அவரை என்னத்தை கவனிச்சா என்னத்தை வச்சா அப்படின்னு சொல்லி சூர்யா பேரை கெடுக்கிறதுக்காகவும் பேரை கெட்ட பேரை அந்த சுகைலுங்கிற டாப்பிக்லேருந்து எல்லோரும் மாறி அவளை எல்லோரும் நல்லவன்னு சொல்லணுங்கிறதுக்காகவும் இது போடக்கூடிய நாடகம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ரெண்டாவது, நேற்று நைட்லேருந்தே சூர்யாவை எல்லாருமே உண்மையிலே சொல்கிறேன் புகழ ஆரம்பித்தது. ரெண்டாவது, அவளை பெருமையாக பேசுகிறத பார்க்கும்போது எனக்குமே மனசு சந்தோஷம். இந்த வருஷம் நான் காலையிலே அவகிட்ட உட்காந்து தான் சொன்னேன், அப்போ என்னை நீ கவனித்தாலே போதும். எல்லோரும் உங்கள்கிட்ட நேற்று கமெண்டில் என்ன சொன்னாங்க, அண்ணனை பாதுகாப்பாக பார்த்துக்கங்க, அண்ணனை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு நிகர் நீங்கள் தான், வேறு யாரையும் அவர் நம்பலை. நீங்கள் என்ன தான் அடித்தாலும் பிடிச்சாலும் அவரை திட்டினாலும் கோவப்பட்டாலும் உங்கள்கிட்ட அந்த கோவத்துலேயும் ஒரு குணம் இருக்குது, உங்களோட பாசம் இருக்குது. அப்படின்னா எங்கள் அண்ணனை பார்த்துக்கங்க, இனிமேல் நீங்கள் தான் எங்கள் சின்ன அண்ணி அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே சூர்யாவை பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதுலேருந்தே அவளுக்கு மைண்டெல்லாம் மாறிடுச்சு. இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே எனக்காக போய் சீரக தண்ணி வெந்தயம் எல்லாம் போட்டு கொடுத்தா, பனங்கற்கண்டு போட்டு, ஏன்னா சுகரு சீனி சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால் பனங்கற்கண்டு போட்டு பால் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தா. ஒரு காலத்தில் இவன் தான் எனக்கு பால் ஊற்றுவான்னு நினச்சேன். ஆனால் இவளே இப்போ எனக்கு பால் காய்ச்சி கொடுக்குற அளவுக்கு இவன் மைண்டு மாறி இருக்கு. இனிமேல் எனக்கு உறுதுணையாக இருக்க போகிறது சூர்யா மாத்திரம்தான். ஏன்னா ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்கும்போது யார் உதவுறாங்கங்கிறத நான் பார்ப்பேன். அவங்களுக்கு தான் என்னுடைய பிற்காலத்தை நான் அர்ப்பணிப்பேன். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பார்க்கும்போது சூர்யா இஸ் எ பெஸ்ட்டு என்னைய கேட்டால். இனி அவளை நான் கெட்ட வார்த்தைகளோ, அவளை தேவையில்லாமல் இந்த வப்பாட்டி, இந்த கூத்தியா, இந்த அதில் போனவ இதில் போனவ, இந்த பேச்சே நான் பேச போகிறதில்ல. ஏன்னா 2 பேரையும் பார்த்துட்டேன். 2 பேரையும் 2 இடத்தராசில் வச்சு பார்க்கும்பொழுது சூர்யா ஒரு பக்கம் மேலே தான் இருக்கா. நேற்றுங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எனக்கு காலில் அவ்வளோ பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும். காலையில் என் காலுக்கு கட்டி இருக்குன்னு சொல்லி அமுக்கி மருந்து போட்டவ அந்த சுமிங்கிறவ, அதே சாயங்காலம் பார்த்தா 8 மணி லைவில் ஜிக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்படியே கலர் கலராக ஜாக்கெட்டு, பின்னால் பார்த்தா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு எவ்வளோ ஒரு ஜோரணையாக, எவ்வளோ ஒரு தோரணையாக ஒரு அழகாக உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு ஒரு புருஷனுக்கு இப்படி இருக்குங்கிற நினைப்பே இல்லாமல். நேற்று சூர்யா கூட நைட்டு 9 மணி லைவு நான் வேணாப்பா வாப்பா இப்போ தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கோம்,
லைவில் வந்து எதுக்கு நான் பேசிக்கிட்டு நீ லைவும் போடாதான்டா என்னையும் லைவ் போடாதான்டா, அவளும் வேணான்டா, நிம்மதியாக மாத்திரையை போட்டியா படுத்து தூங்குண்டா, நான் தான் உங்களை எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறக்கா லைவுக்கு வந்தேன். இவள் எப்படி இருக்கா, அவள் எப்படி இருக்கா? ஒருத்தர் முடியாதவனை வச்சுக்கிட்டு இவளுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பண்ணுவோம் பார்க்குறேன். யார்? சுமிக்கு காலையில் போய் டிஃபன் வாங்கி கொடுக்குறேன், மத்தியானம் என்ன வேணும்னு சொல்லி நேற்று இவகிட்ட கூட சொல்ல மறைச்ச விஷயத்தை இப்போ சொல்கிறேன். சிக்கனு 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு போய் கொடுத்து, பிரியாணி அரிசி 1 கிலோ பிரியாணி அரிசி 175 ரூபா வாங்கிட்டு போய் கொடுத்து, நீங்களாம் நல்லா நெய்ச்சோறு ஆக்கி சிக்கன் வச்சு சாப்பிடுங்க, பேரனை கூப்பிட்டு வச்சு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு முதல் நாள் தான் பிரியாணி நான் கொஞ்சம் இவங்களை கொண்டு வந்ததில் கொடுத்தேன். முந்தா நாள் தான் மட்டன் பிரியாணி தின்றுருக்கா. நேற்று உட்காந்துக்கிட்டு எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுங்க அப்படின்டா. அப்போ புருஷனுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, காலில் அடிபட்டுருக்கு, அவன் கதறிக்கிட்டு இருக்கானே, அந்த கவலை இல்லை. அதை விட்டுவிட்டு எனக்கு நேற்று சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுண்டா. என்னால் வாங்கி தர முடியாதுப்பா, உனக்கு வேணா சிக்கன் வாங்கி தரேன், கொண்டு விட்டு போய் நீயே போய் உன் சம்மந்தக்காரம்மா வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு 6 to 7 நான் லைவ் முடித்ததுக்கு அப்புறமா வாப்பாண்டேன். ஆனால் அப்படி இருந்து அங்கே உட்காந்து புது சேலையை கட்டிக்கிட்டு புது பொண்ணு மாதிரி மினிக்கிக்கிட்டு நான் கேட்குறேன், முந்தா நாளைக்கு முதல் நாள் எவ்வளோ தூரம் அவள் கண்ணீர் விட்டு அழுதான், ஓன்னு ஒப்பாரி வச்சால, மதுரையே கடலாக மிதக்கிற அளவுக்கு கண்ணீர் மலையில் உங்களையெல்லாம் நனைய விட்டால. பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஐயோ, பார்க்குறவங்க யாரும் பரிதாபப்படலை. என்ன பொம்பளவ ஒரு கள்ளக்காதலனுக்காக உட்காந்துக்கிட்டு இப்படி கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கா, பேரனை போய் பார்க்காம பிள்ளைகளை பார்க்காம அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேவலமாக பேசுனீங்க, வசப்பாடுனீங்க. இப்படி ஒரு பொம்பளையை உலகத்தில் யாருமே பார்த்ததில்லன்னு சொல்லி எல்லாம் கழுவி ஊற்றுனீங்க. ஆனால் நேற்று பாருங்கள், ஒன்று கள்ளக்காதலனை விட்ட பிரிஞ்ச பிரிவில் நியூ இயரை கொண்டாடாமல் இருந்திருக்கணும், இல்லை ஏதோ புது ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்திருக்கணும். அப்போ யாரை வெறுப்பேற்றுறக்கா நீ இப்படி பண்ணுற? கட்டின கணவனுக்கு காலில் கட்டி, ஆனால் அதே நேரம் கட்டின பொண்டாட்டி உட்காந்து அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு ஒரு வீடியோ, ஒரு சிரிப்பு. இவ என்ன லிஸ்ட்டில் இவளை நான் சேர்க்குறது கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படி பார்க்கும்போது இவன் எனக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இல்லையா? நான் கேட்குறேன். இப்போ எனக்காகவே சரி, நானாக தான் நேற்று இவளை ஒரு ட்ரெஸ்ஸை போடுனேன். இவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? 200 ரூபா ட்ரெஸ்ஸு. அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? 2500 ரூபா ட்ரெஸ்ஸு. ஜாக்கெட் தைக்க மாத்திரம் கண்டிப்பாக 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்துருப்பா. ஆக உனக்கு வந்து கணவனை பற்றின அக்கறை துளி கூட இல்லை. இப்போ சூர்யா நினச்சா, நான் நேற்று வந்து நான் புது வருஷம் நான் தண்ணி அடிக்க போகிறேன், எனக்கு எதாவது வாங்கிட்டு வந்து கொடுன்னு கேட்டால் நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன், எப்பா அதெல்லாம் வேணாம், பிள்ளைங்க இருக்காங்க, வருஷப்பிறப்பு அதுமாக தண்ணி அடிச்சேன்னா வாழ்க்கை பூரா நீ தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்ப, வேணாம், எனக்கு வேறு இவ்வளோ தூரம் உடல்நிலை சரியில்லை, இதில் நீ குடிக்கணுமா, நீ குடித்தா சும்மா இருக்க மாட்ட, ஏதாவது என்னை போட்டு உரண்டை எழுப்ப, ஏதாவது வார்த்தைகளை விடுவ, நான் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கேன், உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கேன், வேணாப்பான்னேன். சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாளா? அவள் பொம்பளை. ஆனால் நீ என்ன பண்ண? கட்டின புருஷனை மதிக்கலை, காசு தான் முக்கியம்னு சொல்லி உட்காந்துருக்க. நானும் பல ஐடியா கொடுத்துட்டேன். வீடு பிடிக்கிறதா இருந்தால் புடி, உன் கழுத்தில் இவகிட்ட வாங்க முடியாது, இவ கொடுக்கவும் மாட்டா, உன்கிட்ட இருக்கிற நகையை கொண்டு போய் அடகு வைப்போம், அடுத்த மாதம் பொங்கல் முடித்து யூடியூப் வருமானம் வரும், வந்தவுடனே நான் திருப்பி தரேன்னா கட்டின புருஷனை நம்பி என்கிட்ட நகையை கொடுக்க வேணாம், அதே பொருளை கொடுத்து வச்சு சீட்டை கூட நீ வாங்கி வச்சுக்க, நானே உனக்கு திருப்பி தர்றேன். 3 லட்ச ரூபா பெருமானம் உள்ள நகைக்கு 30,000 ரூபா தரமாட்டானா? அது கொடுக்குறதுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எவைவனையோ நம்பி ஒரு காலத்தில் கழுத்தில் போட்டிருந்த அந்த 1.5 பவுன் செயினை கொடுத்து 30,000 ரூபாய்க்கு அடகு வச்சா, அதையுமே நான் திருப்பி தரேன்னு சொன்னேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 30,000 ரூபா நான் தர்றேன், சீட்டை கொண்டுகிட்டு வாப்பா 2 பேரும் கூட சென்னைக்கு போகன்றதுக்கு அதை என் பேர்லேயே வைக்கலை, என் ஆண் நண்பன் பேரில் வச்சது, அவன் அதை வந்து குடிச்சு என்ன காலி பண்ணானா என்னான்னு தெரியலை, போனால் போகுதுன்னு விட்டு கொடுத்தவன் நீ தான். ஆக கட்டின புருஷனை நம்பி ஒரு நகையை கொடுக்குறதுக்கு உனக்கு வக்கு இல்லை, உனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஆனால் எவனோ ஒருத்தனை நம்பி கழுத்தில் போட்டிருந்த 1.5 பவுன் செயினை கொடுத்த, இதே உன் செயின் அம்மா வீட்டில் வச்சு அந்து போச்சுன்னு சொன்னேன். நீ அந்து போச்சா அது முழுசாக இருந்துச்சான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் 2 பேர் அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது கிளம்பி வர்ற வரைக்கும் உன் கழுத்தில் கிடந்த செயின் அந்து போச்சுண்ட. சரி பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கும், ஏன்னா இவளை நான் குறை சொல்லலைங்க. இப்போ ஆக்சுவலாக இவளை இப்போ நான் வந்து பெருமையாக தான் சொல்ல போகிறேன் ஒரு விஷயத்தில். என்ன விஷயம் தெரியுமா? அன்னைக்கு வந்து இவ நினச்சிருந்தா அதெல்லாம் தர முடியாது, எனக்கும் தான் 1/2 பவுன் செயின் காணா போச்சு குண்டுமணி, நான் வந்து அதுக்காக வந்து நான் அவகிட்ட கேட்டேன்னா அவள் செயின் காணா போனது ஒரு 1/2 பவுன் கூட இருக்காது, ஆனால் கண்டு முன்னால் 3/4 பவுன் இது காணா போச்சுங்கிறா. எவ்வளவோ நான் 1 பவுன் தர்றேன் அப்படின்னு சொல்லி கழுத்தில் அப்போ போட்டிருந்தது அந்த செயினை வந்து கலட்டி கொடுத்து
இப்போயே போய் நீ அவளுக்கு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி சொன்னவ இவ தானே. அவ்வளோ தூரம் 1 லட்சத்தையே பார்க்காம சரி இந்தா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்த ஒருத்தி எதுக்கு 30,000 ரூபாய்க்கு யோசிக்கிறா? கொஞ்சம் நீங்கள் அதை பின்னால் வந்து யோசிக்கணும். 30,000 ரூபா இவகிட்ட இல்லையா? இவகிட்ட நகை இல்லையா? பணம் இல்லையா? இல்லை வந்து பொருள் இல்லையா? ஏன் அவனால் கொடுக்க முடியாதா? காரணம் அது கிடையாது. ஏன் இவன் வந்து உட்காந்துக்கிட்டு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இவ்வளவு நாளாக சுகையில் உச்சிக்குட்டி செல்லக்குட்டின்னு சொன்னவ ஏன் அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியது தானே? இவ்வளவு நாள் இல்லாத பாசம் உன் மேலே திடீர் பாசம் எப்படி சுமிக்கு வருது? அதனால தான் நான் தரமாட்டேங்கிறேன். இல்லைன்னா நானும் இறக்க குணம் உள்ளவ தான். ஏன் அந்து போன செயினுக்காக நான் 1 பவுன் செயினை கலட்டி முழுசாக உடனே தரலையா? அந்த சம்பவம் நடந்து 2 நாளில். சில பேர் சொல்லுவாங்க கொடுக்கலன்னா போலீஸில் அவள் கூப்பிட்டு போய் உங்களை நொங்க கலட்டியிருப்பா, அவளை தூக்கி ரிமாண்ட் அடிச்சிருப்பாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டு அவள் கொடுத்துருப்பா. கிடையவே கிடையாது. அவள் போலீஸ் ஸ்டேஷனை, கோர்ட்டை, கேஸை, வழக்குகளெல்லாம் பார்க்காதவ கிடையாது. இந்த 1 பவுன் செயின்னா அப்போவே சொல்லுவாள். அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்கள், அந்த செயின் யார் எடுத்திருக்காங்கிறத தேடுங்க, கம்ப்ளைண்ட் தாராளமாக கொடுங்க சொல்கிறவ தான் அவள். இதே எங்கள் வீட்டில் சீனிவாசா நகரில் 5 பவுன் செயின் காணா போச்சு. 5 பவுனா? எத்தனை பவுனுப்பா அது? 8 பவுனு. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த காவல்துறைக்கு இது பண்ணிட்டு கீழே அடியில் அந்த பீரோ கடியில் தள்ளி விட்டு வந்தா. சரி யாராவது எடுத்து நம்மளுக்கு நாளைக்கு வழக்குக்கோ வக்கீலுக்கோ ஏதோ கேஸுக்கோ உதவும்னு தள்ளி விட்டு வந்தா. ஆனால் அதில் சம்மந்தப்பட்டது யார்? நான், அமிர்தம்மா, என் மையன் பெரிய பையன், அப்புறம் திருப்பூர் ராஜா, அப்புறம் இவங்க ஃப்ரெண்டு விஜி, 5 பேர் சம்மந்தப்பட்டிருந்ததுனால நான் அந்த 5 பேரை கூட விடுங்க, என் மகனும் அதில் சம்மந்தப்பட்டிருந்ததுனால எப்பா வேணாம். ஏற்கனவே அவன் வீட்டில் வந்து ஒரு இழப்பு, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் அப்போ தான் என் மருமக இறந்த நேரம். அதனால் 8 பவுன் வேணாம், போயிட்டு போகுது. அதுக்கு பதிலாக உனக்கு நான் 80 பவுன் நான் சம்பாரித்து தருவேன். நாளைக்கு வந்து அவன் நொந்து போயிருக்கான், ஸ்டேஷனு அது இதுன்னு கூப்பிட்டா கடைசியில் அவனு தான் வந்து நிற்கணும். யார் எடுத்தாங்கங்கிறது அந்த கடவுளுக்கு வெளிச்சம். இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குப்பா வேணாப்பான்னு சொன்னோடனே தன்னோட 8 பவுனை போய் தொலையுது, இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டவ அவள். சரியா? அப்படி உள்ளவ 30,000 ரூபா அவள் கொடுக்க மாட்டாளா? நல்லா யோசிச்சு பாருங்க. கொடுக்கறதுக்கு நாளைக்கே 30 50 ஒரு வீடு பிடிக்கிற கொடுக்கறதுக்கு அவள் தயார் தான். காரணம் அவள் சொல்கிற காரணம் என்னால் ஏற்றுக்கிறக்கூடிய காரணமாக இருந்துச்சு, அதனால தான் கொடுக்கல. இவ்வளவு நாளாக வந்து சுகையிலுன்றவ இன்றைக்கி எதுக்காக உட்காந்துக்கிட்டு இந்த 50,000 ரூபாய்க்காக உன்னைய வச்சு ஷார்ட்ஸ் போட்ட வீடியோக்கள் நீ இப்போ போடலை, பழைய வீடியோவை எடுத்து இப்போ போஸ்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய தப்பு. 2வது உனக்கு காலில் வந்து நீ ஒரு வாரமாகவே நீ வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க. இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு அந்த காலை வந்து அமுக்கி காட்டுறது, உன்னை வந்து அப்படியே நல்லவ மாதிரி பாதுகாத்துக்கிறதும், அதில் தேங்காய் எண்ணெயும் மஞ்சளையும் குழப்பி, நேற்று நான் காலையில் வரும்போது தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதில் மண்ணெண்ணெயை வந்து மஞ்சளை வந்து குழப்பி அதனால தான் சாயங்காலம் எனக்கு செப்டிக் ஆகி அதனால தான் வீங்கி இருக்கேன். அவன் கையில் நெகமாக இருந்துச்சு 2 கையிலையும். அந்த நெகத்தோடு வச்சு அதை அமுக்கி பிதுக்கிறேன்னு சொல்லி அமுக்கி விட்டு மேற்கொண்டு வேதனையை ஏற்படுத்தி விட்டுட்டேன். இதுதான் நீ பண்ணது. இது வந்து நீ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக, மக்கள் முன்னால் நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னுடைய இப்போ தெரியுதா நான் புருஷனாக உனக்கு எதுக்கு உதவுறேன்னு இல்லையோ, உன் பேரை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான். சுகைலுங்கிற பேரை சொல்ல உனக்கு வந்து மார்க்கெட் இறங்குச்சு டவுன். உன்னைய பற்றி எல்லோரும் கமெண்டில் கழுவி ஊற்றுனாங்க. என்ன இந்த பொம்பளை அவ்வளோ கேவலமாக இருக்கான்னு சொல்லி உன்னை எல்லா பேருமே திட்டினாங்க. அதே நேரம் நான் என்னுடைய வீடியோக்களை எடுத்து நீ போஸ்ட் பண்ணதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் உனக்கு வந்த கமெண்டுகளை பற்றியா, இதுதான் நீ நிரந்தரம், இதுதான் நீ குடும்பம், அண்ணனை பாதுகாத்துக்கங்கன்னு சொல்லி 80 பேர் கமெண்ட் போட்டாங்க. இப்போ கூட நீ இந்த காலில் இந்த புண்ணுக்கு வந்து இந்த இதை செலை வர்றதை அமுக்கின மாதிரி வீடியோ போட்டிருக்க, எல்லா பேருமே நல்ல கமெண்ட் தான் உனக்கு போட்டிருக்காங்க, அண்ணி சூப்பர் அப்படின்னு சொல்லி. அப்போ யார் நிரந்தரம்? கட்டின புருஷன் தான் கடைசி வரைக்கும் நிரந்தரம். ஆனால் அந்த நிரந்தரத்தை இனிமேல் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். காரணம் என்னென்னா சூர்யா என்னை பார்த்துக்கிறதுல உண்மையாக இருக்கான். நீ வந்து எனக்கு போலியான அன்பை காட்டுற, போலியாக வந்து நடிக்கிற. காலையில் என்ன சொன்னேன், நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது வாங்க உங்களுக்கு நான் புது ட்ரெஸ் வாங்கி தரேன், வாங்க 2 பேர் போவோம் அப்படின்னு நடிச்சில. ஆனால் அதே வந்து என்னை கூப்பிட்டு போய் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்திய. நல்லா யோசிச்சு பார்க்கணும். வீடியோக்காக மீடியா முன்னால் புது ட்ரெஸ் வாங்கி தர்றேன்னு சொல்லி சொன்னவ வீடியோ முடிஞ்ச உடனே கப் சிப்னு 2 கிலோ கோழிக்கறியை வாங்கிட்டு 1 கிலோ சீரக சம்பா அரிசியை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். எதுக்கு? நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவியும் திங்கிறதுக்காக கிளம்பிட்டேன். சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதிலேருந்து என்ன தெரியுது, நீ மீடியாவுக்காகவும் வீடியோவுக்காகவும் நடிக்கிறவன்.
ஆனால் இப்போ சொல்கிறேன், இப்போ தான் இதே சூர்யா உனக்காக நான் இருக்கேன். உன் புண்ணு ஆடுற வரைக்கும் உனக்கு என்னென்ன வைத்தியம் பார்க்கணும். சுகர் டெஸ்ட்டுக்கா வர்றேன், என் கூட அவள் தான் வந்தா. காலையில் 6 மணிக்கு, அவளாம் அவன் 7-8 மணிக்கு எந்திரிக்கிறவ. எனக்காக என்னையை எழுப்பி விட்டாவ. வா 2 பேரும் போவோம், சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லி என்னை நான் ஏன்னா சோம்பேறி, நான் போக மாட்டேன். நான் பார்த்துக்கிறலாம்ப்பா, புண்ணுக்கு தான் நான் பார்த்துக்கிறலாம், வலி குறைஞ்சா பேசாமல் இருப்பேன், வலி கூடனா ஆஸ்பத்திரி கூப்பிடுவேன். அவளுக்கே தெரியும். என்னை 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்டு சுகர் டெஸ்ட்டு அப்படியே போய் வெறுங்கையில் இந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இப்போ அடுத்து இருந்தால் நீ போய் கடையில் சாப்பிடாத, நான் வீட்டிலே இருந்தால் கோதுமை இது இருக்குது மாவு, தோசை ஊற்றி தர்றேன், சட்னி கிட்னி எதுவும் வேணாம், சும்மா அப்படியே இந்த நேற்று வச்ச குழம்பு இல்லைன்னா சும்மா வெறும் தோசையை கூட தின்னுட்டு வா, போய் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். 11:30 மணிக்கு அவள் தான் வருவாள். மாத்திரை நைட்டு அவள் தான் எனக்கு எடுத்து கொடுத்தா. இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த சீரகம், கருஞ்சீரகமும் வெந்தயமும் போட்டு எனக்கு இது பண்ணி கொடுத்துருக்கா. அது என்னது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கஷாயம் வச்சு கொடுத்துருக்கா. என்னையை கவனமாக பார்க்குறதுல இவன் ரொம்ப பணத்துக்காக கிடையாதுங்க. தயவுசெய்து யார் தப்பான இதை பேசிடாதீங்க. அதெல்லாம் இல்லை, பணத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணுறா, கிடையவே கிடையாது. பணத்தை தாண்டி இவகிட்ட நல்ல ஒரு குணம் இருக்குது. ஆனால் குணத்தை தாண்டி அவகிட்ட ஒரு கேவலமான ஒரு இது இருக்குது, எண்ணங்கள் இருக்குது சுமிக்கிட்ட. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னையை பாதுகாத்துக்கிறதுக்கு என் கூட எனக்கு உறுதுணையாக தாய்க்கு தாயாகவும் சேய்க்கு சேயாகவும் தாரத்துக்கு தாரமாகவும் என்னுடைய சின்ன தாரம் என்னுடைய சூர்யா இருக்கா. அவன் என்னை பார்த்துக்கிருவா. நான் இனி 1 வாரம் 10 நாளைக்கு அந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். உனக்கு ஏதாவது வேணும்னா, இதுதான் முக்கியமான விஷயம், எல்லாரும் கேட்டுக்கங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, ஃபோன் பண்ணு. உனக்கு நான் உன் ஃபோனை எடுக்காமல் விட போகிறதில்ல. இப்போ வரைக்கும் நீ எனக்கு ஃபோன் பண்ணலை. காலையிலேருந்து எனக்கு அடிபட்டு நேற்று நைட்டும் நீ வீடியோ பார்த்துருப்ப. ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி என்னங்க எப்படி இருக்குது, இதே நீ நாடகம் நினைக்கிற. உண்மையிலே எனக்குள்ள வேதனை. எனக்கு காலில் அவ்வளோ பெரிய பிளேடு, 3 இன்ச் அளவுக்கு ஒரு பிளேடு போட்டு அதில் உள்ள இதெல்லாம் எடுத்து கட்டு போட்டு நைட்டு அவ்வளோ வேதனையிலே நான் இருக்கேன். இப்போ வரைக்கும் நீ அந்த வேதனையில் ஒரு துளி கூட நீ அதை பகிர்ந்துக்கிறல. எப்போயுமே குடும்பத்தில் ஒருத்தனுக்கோ குடும்ப தலைவனுக்கோ தலைவிக்கோ கஷ்டம்னா அவங்க அதை ஷேர் பண்ணிக்கிறணும். தனக்கு வந்ததாக நினச்சி கவலைப்படணும். ஆனால் நீ கவலைப்படலை, கண்ணீர் விடலை, உட்காந்து கலகலப்பாக லைவ் போட்டுக்கிட்டு இருக்க. இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சா வள்ளல் வவுசி. அதனால் உனக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, ஃபோனில் கேளு. இப்போயும் சொல்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் உன்னை பாதுகாப்பேன். இங்கேருந்தே உனக்கு ஸ்விக்கிலேயோ ஜொமோட்டோலையோ ஆர்டர் போடணுமா சொல்லு. ஏன்னா உன்னைய பார்க்கவும் எனக்கு பாவமாக தான் இருக்குது. ஏன்னா பிள்ளை ஆதரவு இல்லை. இந்த பக்கம் சின்னவனும் உன்னை பார்க்க மாட்டேங்கிறான். எங்கள் அம்மா வீடு தான் கதின்னு இருக்க. அந்த 10க்கு 10 ரூமுக்குள்ளே ஏதோ நீலாம்பரி படையப்பால் வர்ற மாதிரி வெயிலே படாமல் எல்லா ஜன்னலையும் மூடிக்கிட்டு இருட்டுக்குள்ளேயே வாழ்கிறேன். உனக்கும் நான் சொல்கிறேன், உனக்கு எதாவது வேணுமா, அப்படி நான் இறக்கம் இல்லாதவன் கிடையாது. ஸ்விக்கிலேயோ சொமோட்டோலையோ ஆர்டர் போடுறேன், நல்லபடியாக வாங்கி சாப்பிட்டு இரு. எனக்கு குணமான ஒன்றா நானே என்னால், ஏன்னா வண்டி ஓட்ட முடியாது என்னால். இப்போ இவ தான் வண்டி ஓட்டிட்டு என்னை காலைல கூப்பிட்டு போனான். இப்போ கூட இந்த மார்க்கெட்டுக்கு அவள் தான் போய் ஜாமான் வாங்க போகிறான். திருப்பரங்குன்ற மார்க்கெட்டுக்கு போய் இந்த உங்களுக்காக பாவக்காய் வேறு என்னென்ன வேணும் சொல்லி வாங்கிட்டு காய்கறியாக சாப்பிடுவோம். நான்வெஜ்ஜே வேணாம், முட்டை கூட நீ தொடாதன்ட்டா. அதனால் அவள் தான் போகிறா, அவள் தான் வரப்போகிறா. என்னால் வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா கால் ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது அதிர்வாகும்போது எனக்கு கால் விண்டு 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 தெரிக்குது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு உண்டான வேதனை எனக்கு மட்டுமே தெரியும். இது சாதாரண புண்ணு இல்லை, சுகர் புண்ணு. 6:30 வரைக்கும் என்னால் என்னை டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கேயும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாதீங்க, உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாதீங்க, அமைதியாக வீட்டில் இருங்க. பாத்ரூம் போகிறதுக்கு கூட அவள் தான் என்னை காலையில் கைத்தாங்களாக கூப்பிட்டு வந்தான். அந்தளவுக்கு நான் வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை தயவு செய்து எதிர்பார்க்காத. அப்படி நீ என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நேராக கிளம்பி சூர்யா வீட்டுக்கு வா. அவள் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. என்னப்பா என்னையை பார்த்துக்கிறணும்னா பார்க்குறதுக்காக, அதுக்காக பார்த்து இங்கே நீ இருக்க போகிறதும் கிடையாது. என்னையை பார்க்கணும், புருஷன் மேலே அக்கறை இருக்குன்னா நேரில் வா. உன் மேலே எதுவும் கேஸு போட்டுற மாட்டா, எப்பயார் போட்டுற மாட்டா. நீ அப்போ வந்தது வேறு, இப்போ வர்றது வேறு, சரியா? என்னுடைய வேதனையை பார்த்துட்டு நீ வர்றதா இருந்தால் கூட வா. இல்லையா, நீ எனக்காக வரலைனாலும் உனக்காக நான் இங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறதுக்கு நான் தயார். நீ எமர்ஜென்சிக்கு வேணும்னா சரி, உனக்கு வீட்டு சாப்பாடு தான் வேணும் அப்படின்னா சொல்லு. சூர்யாவே சாப்பாடை ரெடி பண்ணி உனக்கும் சேர்த்து ஆக்கி கொண்டு அங்கே கொடுக்குறதுக்கும் அவள் தயார். இதுக்கு மேலே என்ன வேணும்? என்னப்பா இதுக்கு தயாருன்ட்டா. இந்த அளவுக்கு ஒருத்தி பொறுமையாக மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. உண்மையிலே நான் யாரை பொறுக்கி, யாரை என்னை ராட்சசி அரக்கின்னு சொன்னேனோ அவன் இன்னைக்கு எல்லாத்துக்குமே அமைதியாக போகிறான்.
இன்றைக்கி தான் நான் சொல்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேசுகிறாளா பார்த்தீங்களா? இவ தான் பொம்பளை. இனி இவளை வந்து நான் மாற்ற போகிறேன். மக்கள் முன்னால் இவ பேரை கெடுத்தவனே நான் தான். ஆனால் உனா எப்போ பார்த்தாலும் அவனை அடிக்கிறா மிதிக்கிறான்னு சொல்லி உங்கள் முன்னால் அவளை அசிங்கப்படுத்தணும்னு நான் தான். இன்றைக்கி அதே சூர்யாவை நானே பெருமைப்படுத்துகிறேன். இன்றைக்கி அவள் பொறுமையின் சிகரமாக உட்காந்துருக்கிறான்னா அவளை பெருமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். கட்டாயம் கிடையாது, என் கடமை. கண்டிப்பாக அவள் எனக்காக எல்லாம் செய்வாள். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதையும் அவள் செஞ்சுக்கிட்டு வந்து உனக்கு அங்கே வந்தே கொடுக்க அவள் தயார். இல்லை நீ இங்கே வர்றியா, வந்து கூட இங்கே கூட வந்து சாப்பிட்டு கூட போ தாராளமாக. உனக்காக எந்நேரமும் இந்த வீட்டு வாசல் கதவு திறந்தே இருக்கும். ஓகேவா? நான் இன்றைக்கி பேசுனது உண்மையிலே நல்ல அருமையான கருத்துக்கள். மக்களாகிய நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எல்லாருமே முக்கியம். அதுக்காக அவளை ஒதுக்கவும் மாட்டேன். என்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவளை வந்து வெறுக்கவும் மாட்டேன். எல்லாரும் எனக்கு முக்கியம். எனக்காக நேற்றுலேருந்து நைட்லேருந்து வாட்ஸ்அப்பில் அண்ணே உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, உங்கள் என் மாப்பிள்ளைகளும் அதே மாதிரி விசாரிச்சிங்க. ரொம்ப நன்றி. இந்த அன்பே போதும். எனக்கு அன்பளிப்பு தேவையில்லை. எனக்கு பணம் வேணாம், பாசம் மட்டும் போதும். நன்றி நன்றி நன்றி.